இலங்கை மீன்பிடி பட்டதாரிகளுக்கு ஜப்பானில் வேலைவாய்ப்பு. ஜப்பானுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்களுக்கும் ஜப்பானின் விவசாயம், வனவியல் மற்றும் கடற்றொழில் இராஜாங்க அமைச்சர் நெமோட்டோ யுகினோரி அவர்களுக்கும் இடையிலான கொள்கை ரீதியிலான விசேட கலந்துரையாடல் நேற்று டோக்கியோ நகரில் அமைந்துள்ள ஜப்பானிய கடற்றொழில் அமைச்சின் அலுவலகத்தில் நடைபெற்றது. இரு நாடுகளுக்கும் இடையிலான கடற்றொழில், நீரியல் வளர்ப்பு மற்றும் கடல்வள முகாமைத்துவம் ஆகிய துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதே இந்த சந்திப்பின் முக்கிய நோக்கமாகும். இலங்கையின் கடலுணவு பெறுமதி சங்கிலியை மேம்படுத்துதல் மற்றும் ஜப்பானிடமிருந்து தேவையான தொழில்நுட்ப ஆதரவை பெற்றுக்கொள்வது குறித்து இதன்போது விரிவாக கலந்துரையாடப்பட்டது. மேலும் ஜப்பானிய சந்தையில் இலங்கையின் கடல் உணவுகளுக்கான தேவையை மேலும் அதிகரிப்பதற்கு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது. இலங்கை பல்கலைக்கழகங்களின் மீன்வளம், கடல்சார் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பீடங்களில் இருந்து வெளியேறும் பட்டதாரி இளைஞர் யுவதிகளுக்கு ஜப்பானின் மீன்பிடி தொழில்நுட்ப துறையில் வேலை வாய்ப்புகளை வழங்குவதற்கு ஜப்பானிய அரசாங்கம் இணக்கம் தெரிவித்துள்ளமை இந்த கலந்துரையாடலின் குறிப்பிடத்தக்க வெற்றியாகும். இந்த திட்டத்தை எதிர்காலத்தில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு துறை சார்ந்த பிரிவுகள் மற்றும் தூதரகம் ஊடாக ஒருங்கிணைத்து விரைவாக செயல்படுத்துவதற்கு இருதரப்பினரும் இதன்போது தீர்மானம் மேற்கொண்டனர். இலங்கையின் கடற்றொழில் துறைக்கு நவீன தொழில்நுட்பத்தை வழங்கி உலகளாவிய தரத்திற்கு ஏற்ப மேம்படுத்துவதற்கு ஜப்பானிய அரசாங்கம் வழங்கும் இந்த ஆதரவு நாட்டின் பொருளாதாரத்திற்கு பெரும் பக்கபலமாக அமையும் என அமைச்சர் இதன்போது தெரிவித்துள்ளார். இந்த நிகழ்வில் ஜப்பானுக்கான இலங்கை தூதுவர் பேராசிரியர் பிவித்ரு ஜனக குமாரசிங்க மற்றும் கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சின் செயலாளர் கலாநிதி PK கோலித்த கமல் ஜினதாச ஆகியோரும் கலந்து கொண்டனர்.